உங்கள் கூட நான் ஒரு 3 விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு, உங்கள் பசங்க எங்கே போகிறாங்க, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதேமாரி அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும், பழகணும். ஏன்னா நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்கன்னா, கோவப்பட்டு அடிச்சிங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நாய் கடித்து ஒரு பையன் இறந்துட்டான், அவங்க அப்பா அம்மா அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே அவன் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாலும் அவனை காப்பாற்றிருக்கலாம். அதனால் எந்த காரணத்துக்கு கொண்டும் பசங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது முதலாவது. ரெண்டாவது, குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடுறதோ, தவறான வார்த்தை பேசுகிறதோ, தவறான செயல் செய்கிறதோ பசங்க எதிர்க்க பண்ணுன்னா அந்த பசங்களுக்கு கரெக்டாக எல்லாமே தெரியும். இப்போ வளர்க்குற பசங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த காரணத்தை கொண்டு பசங்க எதிர்க்க சண்டை போடாதீங்க, உங்கள் பர்சனல் விஷயத்தை பேசாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனையை என்றைக்கும் தனியாக நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, பசங்க எதிர்க்க பண்ணாதீங்க. ஏன்னா அது குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். மூணாவது, ஃபோன். என்னடா அது ஃபோன் சொல்கிறான்னு நினைக்காதீங்க, அது சொன்னதே சொல்கிறேன்ட்டு. ஏன்னா ஃபோனு தான் ஒரு குழந்தைய அடிப்படையில் எல்லாத்தையும் கெடுக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் ஃபோன் எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க. அந்த ஃபோனுனால் கண்ணும் பாதிக்கப்படுதுன்றாங்க. அதே இது ஃபோன் பாக்கெட்டில் வைக்காதீங்க, ஹார்ட்டுக்கும் ப்ராப்ளம் வருதுன்றாங்க. குழந்தைங்கிட்ட ஃபோனை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் அந்த ஃபோனே கற்றுக் கொடுத்துருது. அம்மா அப்பா கிட்ட என்னென்ன கற்றுக்கணுமோ அதை எதுவுமே கற்றுக்காமல் அந்த ஃபோன்லேயும் நல்ல வார்த்தையும் சேர்த்து தப்பான வார்த்தையும். நல்ல வார்த்தை குழந்தை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்காது, தவறான வார்த்தையை தான் ஏற்றுக்கும். அந்த ஃபோனில் எல்லாத்தையும் காமிச்சிட்றாங்க. அதனால் நல்லதை சொன்னோன்னா ஃபோனை எக்காரணத்தை கொண்டு குழந்தைகிட்ட கொடுக்காதீங்க. அது மூளை அளவுக்கும் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. அதனால் ஃபோனையும் கொடுக்காதீங்க. மக்களே, இந்த 3 விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.